ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். சார் நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 30,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஃபாரின் லெவல்ஸ் வேறு ஒர்க் பண்ணால் 30,000 இருப்பாங்க. 1 மந்த் தேவைப்படும். இங்கே ஃபுட் டெலிவரி பண்ணி அந்த 30,000 நம்ம 7 நாளில் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர முழுசாக பாருங்கள். இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது, இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றதையும் பார்க்கலாம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம வீக்கெண்ட் இன்சென்டிவ் 1,200 அடிக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பைக் இஷ்யூவால் நம்மளால் அடிக்க முடியல. 2 டேஸ் கரெக்டாக ஓட்டணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஓட்ட முடியல. அதனால் வீக்கெண்ட் இன்சென்டிவ் மிஸ் ஆகிடுச்சு. இந்த டைம் மிஸ்ஸே ஆகாதுங்க. இந்த டைம் கண்டிப்பாக பக்காவாக ஓட்டி நம்ம வீக்கெண்ட் இன்சென்டிவ் அடிக்கிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி விலாகில் சொல்லியிருப்பேன். வீக்கெண்ட் இன்சென்டிவ்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆர்டர்ஸ் ஓட்டி டோட்டலாக வந்து நமக்கு 75 ஆர்டர்ஸ் ஓட்டணும். அப்போ தான் நமக்கு வந்து வீக்கெண்ட் இன்சென்டிவ் வந்து 1100 கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீக் நம்ம 30 தூக்குறோங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:10 ஆகுதுங்க. நம்ம 6 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வழக்கமாக பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா கிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 30 கிட்ஸு ப்ளஸ் வந்து 75 ஆர்டர்ஸ் ஓட்டணும். அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஓட்ட போகிறோம். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 9 ஹவர்ஸ் ஓட்டியிருப்போம். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா 12 ஹவர்ஸ் இல்லைனா 13 ஹவர்ஸ் நம்ம பர் டே ஓட்டுவோம். வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம 30 தூக்குறோங்க. நமக்கு வந்திருக்கு. ஆனால் பட் நம்ம லொக்கேஷனுக்கு வந்துட்டு இன்னும் ஆர்டர் ரெடி ஆகலை. வெயிட் பண்ணி பாருங்கள். சரி, நம்ம போய்ட்டு பார்ப்போங்க. ரெஸ்டாரண்ட் உள்ள டிலே ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரெடி ஆகலை. நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். காலையில் டைம்ன்றதால ஃப்ரீயாக இருக்குது. ஈவினிங் டைம், மதியம் டைம்லாம் வந்தீங்கன்னா இங்கே பார்க்கிங்கும் கிடைக்காது. நம்ம உள்ளே பைக் பார்க் பண்ணவே முடியாது. அங்கே வெளியில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சைடில் தான் பைக் பார்க்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்க, நம்ம உள்ளே போயிட்டு செக் பண்ணுவோம் ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. இல்லைனா அவங்க பாட்டு அப்படியே விட்டுருவாங்க. நம்ம தான் போயிட்டு கேட்கணும். டைம் பார்த்தீங்கன்னா 8:15 ஆகுதுங்க. நம்ம 2 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். 134 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் இருக்கோங்க. பர்கர் கிங் தான் வந்திருக்கோம். இங்கே தான் நமக்கு ஆர்டர் இன்னும் ரெடி ஆகலை. பாருங்கள், 12 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரி நம்ம ரூமுக்கு ஒரு 12-13 கிலோமீட்டர் சம்திங் வரும். ஆர்டர் ரெடி ஆகலைங்க. வேறு வழி இல்லை, வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு போனோம். சரி, வெயிட் பண்ணலாம். டைம் பார்த்தீங்கன்னா 12:40 ஆக போகுதுங்க. நம்ம டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 5 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 264 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். காலைல வர பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் லாகின் பண்ணி ஓட்டணும். 200 ஏர்ன் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு லாகின் பண்ணி ஃபஸ்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா பக்காவாக முடிச்சிட்டோம். வேளச்சேரி டு தரமணி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரமணியில் தான் இருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா இன்னும் வரல. இன்றைக்குள்ளே பார்த்தீங்கன்னா 25 ஆர்டர் ஓட்டணுங்க. 5 ஆர்டர் ஓட்டியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 20 ஆர்டர் ஓட்டணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓட்டிடலாம். ஆர்டர் டக்குன்னு போட்டால் பிரச்சனை இல்லை. ஆர்டரே போட மாட்டுறாங்க. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:50 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம 7 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 410 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து 1000 மேலே ஏர்ன் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டார்கெட் 1000 இல்லை, 25 ஆர்டர்ஸ் ஓட்டணும். கண்டிப்பாக ஓட்டிடலாம். சரிங்க, நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துடுச்சு. கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:40 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 11 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 657 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்டர் எடுக்க பெருங்குடியில் இருக்குங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை. இந்த ஆர்டர் முடித்தா நமக்கு டைம் முடிஞ்சிடும் 4 மணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டு ஒன்றா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் 6 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டலாம். ஏன்னா நம்ம வழக்கமாக 7 மணிக்கு தான் லாகின் பண்ணி ஓட்டுவோம். இந்த 3 டேஸ் மட்டும் 6 மணிக்கு நம்ம லாகின் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் 25 ஆர்டர் பார்க்க முடியும். சரிங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பாருங்கள், 4 மணி ஆகுது. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னமும் பார்த்தீங்கன்னா
ஃபுட்டு ரெடி ஆகல. நம்ம காண்டாகுதுங்க. அந்த மாதிரி தான் லேட் பண்ணி நம்மளை சாவடிக்கிறாங்க. கேட்டால் வெயிட் பண்ணு சொல்லி இவங்களாலே பார்த்தீங்கன்னா நம்ம இன்சென்டிவும் மிஸ் ஆயிடும் போல், ஆர்டரும் மிஸ் ஆகிடும் போல். நம்ம ஓட்ட ரெடியாக இருந்தாலும் இவங்க டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. கடுப்பாகுதுங்க. எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது ஒரே ஒரு ஆர்டருக்காண்டி. டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுதுங்க. நம்ம மதியம் வரை பார்த்தீங்கன்னா 12 ஆர்டர் ஓட்டியிருந்தோம். 692 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம 6 மணிக்கே இன்றைக்கி லாகின் பண்ண ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ளே வந்து 25 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். சரிங்க, நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க. நம்ம கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 17 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 1183 1183 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 ஆர்டர் தேவைப்படுதுங்க. 8 ஆர்டர் ஓட்டோம். இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் டைம் இருக்குது. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோவிலாம்பாக்கம்ல தாங்க இருக்கும். ஓட்டிடலான்ற நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்க, கிளம்பலாம் வாங்க. நமக்கு இன்னும் ஆர்டர் எதுவும் வரல. லாஸ்ட் ஆர்டர் இங்கே தான் கொடுத்தோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:40 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு ½ ஹவராகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூரல் போட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம ரெயின் கோட் போட்டால் நின்றுடுது. நம்ம ரெயின் கோட் சரி தூரல் வரல, சரி மழை வரல அப்படின்னா வேகமாக தூரல் போடுது. என்ன கதைன்னு ஒன்றும் புரியல. சரி விடுங்க, அது வேறு பிரச்சனை. இப்போ வர பார்த்திங்கன்னா 20 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 1371 1371 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆர்டர் போகணும். இது வேறு மழை வேறு ஒரு பக்கம் சும்மா தூரல் போட்டு கடுப்பேற்றிட்டுருக்கு. சரிங்க, நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சு. நம்ம கிளம்பலாம் வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே வந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. டைம் பார்த்திங்கன்னா 11:50 ஆக போகுதுங்க. சார்ஜும் வேறு பார்த்திங்கன்னா 10% தான் இருக்குது. டோட்டலாக 24 ஆர்டர் ஓட்டியிருக்கோங்க. 1605. அதாவது 11 மணி நேரம் லாகின் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1605 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு ஆர்டர் தேவை. இன்னும் 10 நிமிஷம் தான் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஆர்டர் போடுறாங்களா என்னன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம எந்த பிளேஸில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடியில் இருக்கோங்க. நம்ம டார்கெட் அடைய பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆர்டர் தான் தேவை. அந்த ஆர்டர் மட்டும் நம்ம முடிச்சிட்டோன்னா நம்ம அவ்வளோதான், ரூம் போக வேண்டியது தான். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. இங்கே பாருங்கள் 11:50 நம்ம ஆஃப் பண்ணவே இல்லை, அதுவே ஆன் ஆகிடுச்சு. சார்ஜ் கம்மியாக இருக்கிறதால ஆஃப் ஆகிடுச்சா என்னான்னு தெரில. ஆன் பண்ணாலும் ஆன் ஆக மாட்டிருக்கு. நம்ம ஒரு ஆர்டர் ஓட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா அதுவே ஆஃப் லைனுக்கு போயிடுச்சு. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரிலைங்க. நம்மளே ரெடியாக இருக்கோம், இவனுங்க வெறுப்பேற்றுறாங்களே எப்பயுமே. சரி, நம்ம ஃப்ரெண்டும் கால் பண்ணிட்டாரு. சரி பார்ப்போம் வரேங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:10 ஆகுதுங்க. நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். கடைசி டைமில் அந்த மொபைல் இப்படி கொலார் பண்ணணுன்னு நான் நினைக்கல. சார்ஜு 10% இருக்கே, சரி அவ்வளோ சீக்கிரம் ஆஃப் ஆகாது, லாஸ்ட் ஆர்டர் நம்ம ஓட்டிடலான்னு பார்த்தா டக்குன்னு ஆஃப்லைன் போயிடுச்சு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டைம் என்னன்னாலும் சரி மிஸ்ஸே ஆகாது. இந்த டைம் கண்டிப்பாக அந்த வீக்கெண்ட் இன்சென்டிவ் நம்ம தட்டி தூக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விலாகில் பார்க்கலாம். டைம் ஆகிடுச்சு, கிளம்பலாம் வாங்க.